அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் 12 நாட்கள் ரேஷன் கடைகள் இயங்காது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஷாக் நியூஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு 2024ஆம் ஆண்டில் 12 நாட்கள் பொது விடுமுறை தினம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு சார்பில் பொது விடுமுறை நாட்கள் குறித்த பட்டியல் ஆண்டு இறுதியில் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை 24 நாட்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இந்த 24 பொது விடுமுறை நாட்களில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் வரும் அனைத்து அலுவலகங்கள், நிறுவனங்களுக்கும் விடுமுறை என்பது வழங்கப்படும். இது அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு பொருந்தினாலும் கூட ரேஷன் கடைகளுக்கு ஆண்டுதோறும் தனியே பொது விடுமுறை தினம் என்பது அறிவிக்கப்படும். அதன்படி 2024ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இயங்கி வரும் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் பொது விடுமுறை விடப்படும் நாட்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பொங்கல், தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி, கிறிஸ்துமஸ் உள்பட 12 நாட்கள் பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொங்கல் ஜனவரி 15, தைப்பூசம் ஜனவரி 25, குடியரசு தினம் ஜனவரி 26, ரம்ஜான் ஏப்ரல் 11, தமிழ்நாடு புத்தாண்டு, B.R. அம்பேத்கர் பிறந்த தினம் ஏப்ரல் 14 ஆகியவை பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மே தினம் மே 1, சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7, காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2, விஜயதசமி அக்டோபர் 12, தீபாவளி அக்டோபர் 31, கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 என மொத்தம் 12 நாட்கள் ரேஷன் கடைகளுக்கு பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பொது விடுமுறை நாட்கள் குறித்த பட்டியல் ஆண்டு இறுதியில் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை நாட்கள் 24 நாட்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இந்த 24 பொது விடுமுறை நாட்களில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் வரும் அனைத்து அலுவலகங்கள், நிறுவனங்களுக்கும் விடுமுறை என்பது வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.